டாட்டாவோட கம்பெனி, ஆப்பிள் ஐபோனுடைய பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனி, நம்மள நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல சேலரி கொடுப்பாங்க, சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி நம்பி பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டையில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வெளியில ரூம் எடுத்து ஸ்டே பண்றதோ இல்ல வெளியில ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதோ சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கக்கூடிய விடியல் ரெசிடென்சி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய குளியல் அறையில சீக்ரெட் கேமரா வச்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயத்தை எதிர்த்து இது யார் வச்சாங்களோ அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடிய விடிய 2000க்கும் மேற்பட்ட அந்த பெண்கள், அங்க வேலை செய்யக்கூடிய பெண்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த விடியல் ரெசிடென்சி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, அங்க தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு, அதாவது குளியல் அறையில ரகசிய கேமரா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம ரொம்ப மெத்தன போக்குல பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நீங்க போயிட்டு வேற இன்சார்ஜ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது போராட்டமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நம்ம கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே அங்க இப்படி உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது நம்ம வீட்டு பெண்களை, நம்ம வீட்டு குழந்தைங்களை எப்படி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்புறது, இல்ல நம்ம வீட்டு பெண்களை யாரை நம்பிதாங்க எந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு அனுப்புறது? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படணும் அப்படின்னா பெண்கள் ரொம்பவே அவேர்னஸோட இருக்கணும். அதே போல சட்டங்கள் கடுமையா இருக்கணும். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எல்லாருமே இந்த விஷயத்தை எடுத்து பேசணுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேசும்போதுதான் கவர்மெண்ட்டுக்கும் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், அந்த கம்பெனி எல்லாருக்குமே ப்ரெஷர் போகும்போது இந்த மாதிரியான குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.